சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களின் எல்லையான காளிப்பட்டியில் அமைந்துள்ளது நூற்றாண்டு பழமைமிக்க காளிப்பட்டி கந்தசாமி கோவில். எனினும் இந்த காளிப்பட்டி நாமக்கல் மாவட்டத்தையே சேரும். காளிப்பட்டி கந்தசாமி கோயிலானது சேலத்திலிருந்து திருச்செங்கோடு போகும் வழியில் ஆட்டையாம்பட்டிக்கு அடுத்து உள்ள காளிப்பட்டியில் உள்ளது. சேலத்திலிருந்து காளிப்பட்டி சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதேபோல் திருச்செங்கோட்டிலிருந்து சேலம் போகும்போது மல்லசமுத்திரம் கடந்தவுடன் இந்த காளிப்பட்டி இருக்கிறது. திருச்செங்கோட்டிலிருந்து காளிப்பட்டி சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இவ்வாறு அல்லாமல் சேலத்திலிருந்து சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் செல்பவர்கள் காக்காபாளையம் வந்தவுடன் அங்கிருந்து இடது பக்க சாலை ஆட்டையாம்பட்டி செல்வதற்கு நெடுஞ்சாலையிலிருந்து பிரியும். அந்த சாலையை பயன்படுத்தி மிகவும் எளிதாக ஆட்டையாம்பட்டி வந்து அங்கிருந்து காளிப்பட்டிக்கு வரலாம். கோவையிலிருந்து வருபவர்கள் சங்ககிரி சுங்கச்சாவடி கடந்தவுடன் வரக்கூடிய மேம்பாலம் கீழ் இறங்கி உடனடியாக வரக்கூடிய வைகுந்தம் என்னும் ஊரில் வலது பக்கம் திரும்பும் சாலையின் மூலம் நேராக காளிப்பட்டி கந்தசாமி கோயிலுக்கே வந்துவிட முடியும். இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலானது 18ஆம் நூற்றாண்டில் கட்டேரி லட்சுமணன் கவுண்டர் என்பவரால் கட்டப்பட்டது. கருண் சாம்பல் பாம்பு விஷத்தில் இருந்து பெறப்பட்டது. மேலும் இந்த சாம்பல் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. முன்பு ஒரு காலத்தில் முருகன் மீது மிகுந்த பற்று கொண்ட பக்தர் ஒருவர் இங்கு வசித்தார். அவர் ஒவ்வொரு தைப்பூசத்திற்கும் கடும் தவம் இருந்து காடு மேடுகளை தாண்டி விஷ ஜந்துகளை பொருட்படுத்தாமல் கால்நடையாகவே பழனிக்கு காவடி எடுத்து செல்வது வழக்கம். இதுபோல் ஒரு வருடம் தனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் முடியாத பொழுதும் விரதம் இருந்து பழனிக்கு செல்ல ஆயத்தமானார். அப்பொழுது அவரது கனவில் தோன்றிய முருகன், இனி என்னை தேடி நீ பழனிக்கு வரவேண்டாம், நீ இருக்கும் இடத்திலேயே நானும் குடியிருக்க விரும்புகிறேன், எனவே எனக்கு நீ வசிக்கும் பகுதியில் ஒரு கோயில் கட்டு என்று கூறிவிட்டு மறைந்துள்ளார். அதன்படி கட்டப்பட்டதே காளிப்பட்டி கந்தசாமி கோயில் என்பது தலவரலாறு. பழனி முருகனே இங்கு கந்தசாமியாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு வைகாசி விசாக நாளில் பாலாபிஷேகம் செய்து மனமுருக கந்தசாமியை வழிபட்டால் கல்யாண யோகம் கூடும், பிள்ளைப்பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டம், உறவுகளுக்குள் ஏற்படும் விரிசல், எதிரிகளால் வரும் தீமை, கிரகங்களால் வரும் தோஷம் என்று அனைத்தையும் தகர்த்து அருள்பாலிக்கும் ஆபத் பாந்தவன் இந்த கந்தசாமி. இக்கோயிலில் கந்தசாமி சன்னதியும் ராஜகணபதி, இடும்பன், சனீஸ்வரர், வேலாயுத சுவாமி உபசன்னதிகளும் உள்ளன. இங்கு கோயில் தேர் உள்ளது. இக்கோயிலில் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. இக்கோயில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. வைகாசி விசாகத்தின் போது உற்சவர் வீதி உலா வருவது வழக்கம். வீண் குழப்பம் பயம் நிறைந்த நேரத்தில் கந்தசாமியை பூஜித்து இங்குள்ள இடும்பன் கோயிலில் கருப்பு மையை நெற்றியில் இட்டால் அனைத்தும் காற்றில் கலந்துவிடும் என்பது ஆண்டாண்டு காலமாய் இருக்கும் ஐதீகம். ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் தைப்பூச தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்போது சுற்றுப்புற மாவட்டங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அலையென பக்தர்கள் இங்கு குவிகின்றனர். அன்றைய தினம் பொங்கல் வழிபாடு, உருளுதண்டம், காவடியாட்டம், கரகாட்டம், குறவன் குரத்தி, கும்மிப்பாட்டு என்று திரும்பிய திசையெல்லாம் தமிழ் மண்ணின் பாரம்பரியங்கள் கலந்த பக்தி வாசம் வீசும். தைப்பூச திருவிழாவின் போது கோயிலில் கால்நடைகள் கண்காட்சி நடைபெறும். நாட்டின் முக்கியமான கால்நடை கண்காட்சியாக இந்த கண்காட்சி கருதப்படுகிறது. இக்கோயில் நடை திறக்கும் நேரமானது காலை 6 மணி முதல் இரவு 7:30 வரை ஆகும். இந்த நேரத்தில் பக்தர்கள் காளிப்பட்டி கந்தசாமியை தரிசனம் செய்ய முடியும். இந்த நூற்றாண்டு பழமை கொண்ட காளிப்பட்டி கந்தசாமி கோயில் சுற்றிலும் தென்றல் வீசும் கிராமங்கள், பசுமை போர்த்திய வயல்வெளிகள், விண்ணை தொடும் மலைகள் நிறைந்த பகுதியில் கண்ணுக்கு விருந்தாய் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது கந்தசாமி கோயில். இங்கு இருக்கும் மூலவர் கந்தசாமி கடவுள் முருகப்பெருமானுக்கு நாள்தோறும் இங்கு செய்யப்படும் அலங்காரங்கள் காண கண்கோடி வேண்டும். அனைவருக்கும் காளிப்பட்டி கந்தசாமியின் அருள் கிட்டட்டும், துன்பங்கள் பறந்தோடட்டும், இன்பங்கள் நம்மை தேடி வரட்டும். காளிப்பட்டி அருள்மிகு கந்தசாமிக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.